ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆல் வாட்ஸ்அப் சாட்ஸையும் நம்ம ஒரே கிளிக்கில் எப்படி நம்ம ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இது போல் வாட்ஸ்அப் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எதனா ஒரு கான்டாக்ட்டை வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி வந்து பிடிங்க. இப்படி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த கான்டாக்ட் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இது எந்த கான்டாக்ட் வேணால் அழுத்தி பிடிங்க. இது போல் நீங்கள் அழுத்தி பிடிக்கும்போது இது போல் செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிட்ட பிறகு மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 3 டாட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதில் வந்து பாருங்கள் செலக்ட் ஆல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செலக்ட் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ செலக்ட் ஆல் வந்து கிளிக் பண்ணுறேன். செலக்ட் ஆல் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா சாட்ஸுமே வந்து டோட்டலாகவே செலக்ட் வந்து ஆயிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆர்கைவ் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொத்த சாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடு வந்து ஆகிடும். ஆர்கைவில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ நான் என்னுடைய வாட்ஸ்அப்பை நான் திரும்ப பேக் போயிட்டு உள்ளே வர பாருங்க. ஓகே, இந்த பேஜ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் திரும்ப உள்ளே வரேன். உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் சேட் பேஜில் இப்போ எந்த ஒரு சேட்டுமே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து எம்டியாக காமிக்குது. இது போல் நீங்கள் வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது போல் ஹைட் பண்ண அந்த சேட்டை வந்து நம்ம திரும்ப வர வச்சுக்கலாம். அது எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பேஜில் வந்து ஆர்கைவ்டு சொல்லிட்டு இந்த ஃபீச்சர் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஹைட் பண்ண அந்த சேட்ஸ் மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் இது எல்லாத்தையும் நீங்கள் வெளியே கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மறுபடியும் இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா மறுபடியும் அழுத்தி பிடிச்சிங்கன்னா செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட பிறகு மறுபடியும் மேலே டாப்பில் ரைட் சைடில் கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் செலக்ட் ஆல் இருக்கும். செலக்ட் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆல் கிளிக் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் இதில் இருக்கக்கூடிய ஆர்கைவ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சாட்ஸும் வந்து இப்போ நமக்கு வெளியே வந்துடும். இது போல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட் பண்ணணும் மற்றும் அன்ஹைட் வந்து பண்ணணும் நம்மளுடைய சாட்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சிக்காக யூஸ் ஆகும். அதனால நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.